ஏற்கனவே 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான நாதன் கோவிலை பத்தி நான் போட்டிருக்கேன். கும்பகோணத்துக்கு அருகில இருக்கக்கூடிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. ஜெகநாதன், நாதநாதன், விண்ணகர பெருமாள், யோக ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பெருமாள் அழைக்கப்படுவாரு. நார்த் சைடு இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் பெருமாள் கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, ஒரிசா மாநிலத்துல இருக்கு. அந்த பூரி ஜெகநாதர் கோவிலை போன்ற அமைப்போட இந்த கோவில் விளங்குறதுனால இத்தலம் தக்ஷிண ஜெகநாதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பெருமாளோட மார்புல மகாலட்சுமிக்கு இடம் கிடைத்த நிகழ்வு நடந்த இடம் இது. திருப்பார்கடல்ல எப்போதும் பெருமாளோட திருவடி அருகில சேவை செய்து வந்த மகாலட்சுமி தான் சுவாமியோட திருமார்புல இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு இத்தலத்துல தவம் செய்தார். அவரது தவத்திற்கு இறங்கிய பெருமாள் ஐப்பசி மாசம் வளர்பிறை அஷ்டமி திதியில அவரை தன் திருமார்பில் ஏற்றுக்கொண்டார். அதனால இத்தலத்துல ஐப்பசி மாச வளர்பிறை வெள்ளிக்கிழமையிலையும் அஷ்டமியும் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. இத்தல பெருமாள் தன் முகத்தை மேற்கு நோக்கி திருப்பி காட்சியளிப்பதாக ஐதீகம். ஏன் அப்படின்னா, புறாவை காப்பாற்றணும்னு தன்னோட சதையை தராசுல வைத்த சிபி சக்கரவர்த்தியோட தர்மத்தை காண விரும்பிய பெருமாள் இத்தலத்துல அவருக்கு காட்சியளித்தார். சிபி சக்கரவர்த்தி மேற்கு திசையில இருந்து இவரை வணங்கியதால இத்தல பெருமாள் தன் முகத்தை மேற்கு நோக்கி திருப்பி காட்சியளித்ததாக ஐதீகம். நந்திதேவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச தலம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் மற்றும் சந்திர தோஷங்கள் இங்கு போனா நீங்கும், திருமண தடைகள் நீங்கும், பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பேரு கிடைக்கும், வழக்கு விவகாரங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதுல வெற்றி கிடைக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கக்கூடிய தலமாக இருக்கு.